வணக்க நண்பர்களே, புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது லோகவசியம் மை செய்முறையும் அதனுடைய பிரயோக முறையும் பற்றி தான். இது ஒரு அற்புதமான மை வித்தை சித்தர்கள் செய்து கைகண்ட முறை. இதை பாடலாக சொல்லியிருக்காங்க. அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த மூலிகையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். வசியமா மிரவி முன்னால் வடவேர் வாங்கி. வசியமா என்றால் மகாவசியம், மகாவசியம் என்றால் லோகவசியம். லோகவசியம் பண்ணுறதுக்கு மிரவி முன்னால், இந்த மிரவி முன்னால்ங்கிறது பிரிக்கணும். இதுதான் சூட்சமம். மா வசியமா மிர, வசிய மாவறதுக்கு மாமரத்தினுடைய மிரவி முன்னால். இந்த மிரவிங்கிறத ரவி, ரவி என்றால் சூரிய உதயத்திற்கு முன்னால், அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் மாமரத்தினுடைய வடவேருக்கு காப்பு கட்டி நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான் சூட்சமாக காப்பு கட்டி எடுத்துக்கிட்டு, அடுத்ததாக மைந்தனே கவிழ்துன்பை வேரும் வாங்கி. கவிழ்துன்பையினுடைய வேரை நீங்கள் காப்பு கட்டி எடுத்துக்கணும். அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேறு ரெண்டும், இந்த ரெண்டு வேரையும் பச்சை பட்டதில் வைத்து பச்சை பட்டில் வச்சுட்டு மேலான ஆளின் புல்லுருவியோடு. ஆளின் புல்லுருவி என்றால் ஆலமரத்தினுடைய புல்லுருவி. இந்த ஆலமரத்தினுடைய புல்லுருவியை நீங்கள் எடுத்துக்கணும். கூறி ரெண்டும் குங்குமப்பூ கஸ்தூரி மஞ்சள் குணமாக மூன்றுமே அரைபலமாம். அதாவது புல்லுருவி, ஆளினுடைய புல்லுருவியும் குங்குமப்பூவும் கஸ்தூரி மஞ்சளும், இந்த மூணையும் அரைபலம். ஒரு பழம் என்பது 34 கிராம். அப்போ அரைபலம் என்பது 17 கிராம். இதுதான் சூட்சமம். இதுக்கு மேலேயும் எடுக்கக்கூடாது, கீழே நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த எடுத்து மாறிக்கொண்டு மூன்றையும் தான் பொடி பண்ணி, நல்லா இடித்து பொடி பண்ணிக்கணும். நீங்கள் பொடி பண்ணி மைந்தனே முதல் சீலை அதனில் பரத்தி. முதல் சீலைன்னா நீங்கள் இந்த பச்சைப்பட்டில் 2 வேரை வச்சுருக்கீங்கள, அதில் பரத்தி சேரு ரெண்டும் வேரையும் தான் அந்த வேரோடு சேர்த்துடணும். சேர்த்து நடுவே வைத்து அந்த வேரை நடுவில் வச்சு இந்த தூளை தூவி விட்டு திரியாக அப்படி சுருட்டி தாம்பூலத்தில் பரத்தி விட்டு தானே, தாம்பூலத்தில் பரத்தி நீங்கள் காய வச்சிடணும். காய வைத்து விட்டு கிட்டுமே காராவின் நெய்யை வார்த்து, காராம்பசுனுடைய நெய்யை வார்த்து சிரசோட்டில், சிரசு ஓடு என்றால் மண்டையோடுன்னு அர்த்தம். அதான் சிரசோட்டில் மை எரித்து வாங்கி என்ன பண்ணுன்னா, அந்த திரி எடுத்து மண்டை ஓட்டில் போட்டு காராம்பசனோட நெய்யை விட்டு அது மையாவும் பார்த்திங்களா சுடர்லேருந்து, அதை அந்த மையை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு கிட்டுமே புனுகுடனை ஜவ்வாது சேர்த்து, அதோட என்ன சேர்த்துக்கணும், புனுகையும் ஜவ்வாதையும் சேர்த்துக்கணும். கிருபியுள்ள மைந்தனையே மந்திரம்தான், கட்டுமே மந்திரம்தான் சொல்ல கேளு. இப்போ அதுக்கான மந்திரம், அந்த வித்தை சித்திக்கணும் இல்லையா, அந்த சித்திக்கிறதுக்கான மந்திரத்தை சொல்கிறாங்க. ஓம் கிரியு இரியு சர்வசம் பண்ண வசீகராயவா சர்வம் பண்ண மோகாய காமதேவாய நம. 500 உரு நீங்கள் கொடுத்தா சித்தியாகும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சிரசோட்டில் வைத்து எரித்து மையை பிடிச்சு வச்சிட்டிங்க. பிடிச்சு அப்படியே எடுத்து ஒரு செப்பு சிம்மில் வச்சு அடைச்சி வச்சிங்க. அடைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு கொடுக்க வேண்டிய பூஜையெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மல்லிகைப்பூவை பரப்பி இந்த மந்திரத்தை நீங்கள் உருவைத்து சித்தி செய்யணும். அதாவது திரும்ப அந்த மந்திரத்தை சொல்கிறேன் பார்த்துங்க. ஓம் கிரியு இரியு சர்வசம் பண்ண வசீகராயவா சர்வசம் பண்ண மோகாய காமதேவாய நம. 500 உரு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சித்தி ஆகிடும். இந்த மையால் முடியாத காரியங்களே கிடையாது. சர்வவசியம் பண்ணும். தனவசியம், பணவசியம், சத்ருவசியம், கணவன் மனைவி வசியம், அதிகாரிகள் வசியம், அனைத்தையும் வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை தான் இது. சித்தர்கள் செய்து கைகண்ட முறை. இதை செய்து பயன்பெறுங்கள். அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம். இன்னும் அற்புதமான மை வித்தைகளை பற்றி அடுத்த காணொலியில் போடுறேன். நீங்கள் சொல்கிற மையை சொல்கிறபடி நீங்கள் செய்து பிரயோகப்படுத்தி பாருங்கள். 100% அது வேலை செய்யும். பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.